ரீசனிங், டைஸ் அண்ட் கியூப்ல இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது இந்த ஒரு வீடியோ நல்லா பார்த்துக்காங்க. இந்த மெத்தட்ல எப்படி சமன்வயம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சமன்வயம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இதை கியூபா கன்வெர்ட் பண்ணா கியூப்னா எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். கியூப்னா இந்த மாதிரி வரும். ஸோ கியூபா கன்வெர்ட் பண்ணா இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த இடத்துல இருக்கிற பிளேஸ்க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, அப்படியே இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு, அது இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, இதுக்கு ரெண்டும் ஆப்போசிட். இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, இது ஆப்போசிட் கேட்டாங்களா, இது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா அதே பிளேஸ் தான், அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா. அதே பாருங்க பர்சன்டேஜ்க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா கீழே இருக்கிறது ஒன்னு விட்டு அடுத்தது. ஸோ இதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இது. ஸோ நமக்கு தேவை ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஒரு டாலர் மாதிரி ஒரு சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இங்க இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் தான் இதுக்கு இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான. ஸோ இந்த மெத்தட்ல ஒரு 5 சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணா இந்த மெத்தட் எப்படி சம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க, 5 4 1 3 6 2. ஸோ ஒரு பேப்பர் கட்டுக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது கியூபா கன்வெர்ட் பண்றப்ப ஒன்னுக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும், என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.